The magic you are looking for is in the work you are avoiding. I'm reading this quote again. The magic you are looking for is in the work you are avoiding. இந்த கோட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது எங்கேயோ ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணிருக்கும் போது தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் யார் சொன்னாங்கலாம் தெரியல. பட் ரொம்ப இன்டென்ஸான ஒரு ஃபீலிங்கை வந்து கொடுத்துச்சு. இந்த ஜஸ்ட்டு இந்த கோட்டை வந்துட்டு உங்களோட லைஃப்பில் இருக்க ப்ராப்ளம்ஸ் கூட நீங்கள் வந்துட்டு அப்படியே ரிலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, த மேஜிக் யூ ஆர் லுக்கிங் ஃபார் இஸ் டு பிகம் அ மில்லியனர் அப்படின்னு வச்சுக்கலாம். த ஒர்க் யூ ஆர் அவாய்டிங் இஸ் இன்றைக்கி நீங்கள் என்ன டாஸ்க் பண்ணமோ அதை வந்து அவாய்ட் பண்ணிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபிசிக் வேணும்னா ஒர்க் அவுட் பண்ணாமல் இருப்பீங்க. இல்லை வந்துட்டு நல்ல ஹெல்த்தில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டயட் ஃபாலோ பண்ணாமல் இருப்பீங்க. இல்லை நீங்கள் நல்ல பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. பட் அதுக்கான ஆக்ஷனை எடுக்க மாட்டீங்க. ஸோ அந்த ஆக்ஷன்ஸ் தானே நம்மளை வந்து மில்லியனராகவோ இல்லை ஒரு நல்ல ஃபிசிக் எடுத்துகிட்டு வரவோ எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா போய் பேசணும். எனக்கு வந்து பேச்சே வந்து போட தெரியாது, இல்லை எனக்கு வந்துட்டு பேசவே தெரியாது யார்கிட்டயுமே, நான் ஒரு இன்ட்ரோவர்ட்டு அப்படின்னு உங்களை நீங்களே வந்துட்டு டம்ப் பண்ணி உள்ளே உட்கார வச்சிட்டிங்கன்னா அந்த ஆக்ஷனை வேறு யாரும் செஞ்சு அந்த ரிசல்ட்டை உங்களுக்கு கொண்டு வர முடியாது. இதை தான் நம்ம வந்துட்டு ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ப்ரொக்ராஸ்டினேஷன்னா என்ன அப்படின்னா, எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா, டூயிங் லெஸ் இம்பார்ட்டன்ட் ஆக்ஷன்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் வாட் நீட்ஸ் டு பி டன். ஸோ நமக்கு வந்துட்டு தெரியும் இதை பண்ணால் நம்ம ஒரு 5 வருஷத்தில் இந்த நிலமையில் இருப்போம், நல்லாவே இருப்போம், இதை விட பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு ஓப்பன் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சும் நம்ம வந்து ஒரு டெம்பரரி ப்ளஷருக்காக என்ன பண்ணுறது, ஒரு ரீல் ஸ்க்ரால் பண்ணுறதோ இல்லை வெளியே சுற்றுறதோ இந்த மாதிரி அந்த ஆக்ஷனை பண்ணால் இப்போதைக்கு நல்லாயிருக்கும். பட் லாங் டேர்மில் எந்த ஒரு ரிசல்ட்டுமே நமக்கு அது தரப்போகிறது இல்லை. காம்பவுண்டிங் அங்கே ஒர்க் ஆகாது அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்போம். அதை எப்படி மாற்றுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, சாரி ஃபார் தேட். வித் தட் பீயிங் செட், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, இப்போ நமக்கு ப்ரொக்ராஸ்டினேஷன்னா என்னென்னு தெரிஞ்சு போச்சு. அண்ட் நான் இந்த ப்ராப்ளத்தெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு கரண்ட்டாக என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதையும் நீங்கள் வந்து ரிலேட் பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்துட்டு நல்ல ஒரு ஃபிசிக் வேணும், 2025 நல்ல ஃபிசிக் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ஒர்க் அவுட் பண்ண மாட்டீங்க, டயட் சாப்பிட மாட்டீங்க, எதுவுமே பண்ண மாட்டீங்க. பட் எண்ட் ரிசல்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ரைட்டாக இது எல்லாத்தையுமே நம்ம சேஞ்ச் பண்ணோன்னா என்னென்ன சொல்யூஷன் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவாய்ட் பர்ஃபெக்ஷன். ஸோ பர்ஃபெக்ஷன் அப்படின்றது நானுமே அந்த ஒரு வலையில் மாட்டிட்டு இருந்திருக்கேன். வேலையை செஞ்சோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ கூட எடுத்துக்கோங்களேன். இந்த வீடியோ போடுறதுக்கு கூட இப்போ நான் எதுவுமே அதெல்லாம் கன்சிடர் பண்ணுறதில்ல. பட் ஃபர்ஸ்ட்லாம் ஒரு வீடியோ பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக எல்லாமே நம்ம வந்துட்டு ரிசர்ச் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக எடிட் பண்ணி பர்ஃபெக்டாக வாய்ஸ் கொடுத்து எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். பட் இப்போலாம் அப்படி பண்ணுறதில்ல. அப்படியே ஃப்ளோவில் போக வேண்டியதான். இன்றைக்கி என்ன மைண்ட் செட் இருக்கோ அதை பற்றின ஒரு வீடியோ போடலாம். இல்லை வந்துட்டு அந்தளவுக்கு மொக்கையாக பண்ணக்கூடாது. பட் ஓரளவுக்கு நமக்கு டெய்லியுமே வந்துட்டு ஒரு ஃப்ளோ இருந்துடாது. டெய்லியுமே வந்துட்டு மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ண மாட்டோம். அண்டு நிறைய பிரச்சனை இருக்கும், பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம வந்துட்டு ஒரு வீடியோ பண்ணோம் அப்படின்னா அந்த மூடும் டக்குனா ஷிஃப்ட் பண்ண முடியாது. பர்ஃபெக்ஷனை வந்து எதிர்பார்க்காதீங்க. பர்ஃபெக்ஷனும் டசன்ட் எக்ஸிஸ்ட். பர்ஃபெக்ஷன்ன்றது ஒன்று கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு வேலையை செய்ய தான் நீங்கள் வந்து அதில் பர்ஃபெக்ட் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்களே தவிர அதுவுமே வந்துட்டு உங்களோட பெஸ்ட் வெர்ஷனாக இருக்காது. பண்ண ஒரு விஷயம் வந்துட்டு பெஸ்ட்டாக ஆகிட்டே தான் இருக்கும். பர்ஃபெக்ஷன் டசன்ட் எக்ஸிஸ்ட். பர்ஃபெக்ஷனை தேடி போகாதீங்க. ஓகே, இந்த ப்ரொக்ராஸ்டினேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்போ இல்லை ஒரு ஃபஸ்ட்டு மெத்தடோ எப்படி வேணால் வச்சுக்கோங்க. அவாய்ட் பர்ஃபெக்ஷன் அப்படின்றத மைண்டில் கரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா பர்ஃபெக்ஷன் அப்படின்றது இல்லை அப்படின்னு நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா ஒரு அக்செப்ட் பண்ணிப்பீங்க. எது நடந்தாலும் ஓகே, இந்த வீடியோ போடுறோம், ஒரு 100 வியூஸ் தான் போகுது, இல்லை ஒரு 50 வியூஸ் தான் போகுது அப்படின்னா அடுத்த வீடியோ போடாமல் நான் இருக்க போகிறது இல்லை. அண்ட் அதுதான் வந்து பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காம அக்செப்ட் பண்ணிட்டு போகிறது. ஓகேவா? அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் டூயிங் லெஸ் அப்படின்றது வந்து எதை நம்ம ரெஃப்ளெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த மொமெண்டம் ஆஃப் தி கேம். இதை பர்ஃபெக்டாக எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா கிரிக்கெட்டு. இந்த வீடியோ பார்க்குறவங்க எத்தனை பேர் கிரிக்கெட் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல. பட் பார்க்கலனாலும் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியும். நீங்கள் வந்துட்டு எப்பயுமே பார்த்துருப்பீங்க, ஒரு நல்ல பவுல் பண்ணுறோம் அப்படின்னா என்ன தான் 2 பெஸ்ட்டு பேட்ஸ்மேன் வந்துட்டு க்ரீஸில் இருந்தாலுமே ஸ்ட்ரைக்கை வந்துட்டு ரொட்டேட் பண்ண பார்ப்பாங்க. டோனியும் யுவராஜ் சிங் இந்த பேரை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கிளியராக நோட்டீஸ் பண்ணலாம். 2 பேருமே பிக் ஷாட்ஸ் ஆட முடியும் அண்ட் சிங்கிள்ஸும் ரொட்டேட் பண்ண முடியும். எல்லாமே பண்ண முடியாதுன்னு எதுவுமே இல்லை. பட் ஸ்டில் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி டோனியும் சரி யுவராஜ் சிங்கும் சரி பிக் ஷாட்ஸ் வேணும்னா பிக் ஷாட்ஸ் ஆடுவாங்க. அண்ட் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொட்டேட் பண்ணுவாங்க. கேமோட சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த மொமெண்டமாக விடவே மாட்டாங்க. ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் டூயிங் லெஸ்னால் என்னென்னா அந்த சிங்கிள்ஸ் எடுக்கிறாங்க பார்த்தியா, அதுதான் வந்துட்டு அந்த மொமெண்டமாக கீப் அப் பண்ணிகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு யுவராஜ் சிங் வந்து பாலை ஃபேஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். ஒரு 5 டாட் பால் வச்சிட்டாரு அப்படின்னா 6வது பால் ஒரு 4ஓ ஒரு 6ஓ தேவை அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த ஒரு 4ஓ 6ஓ வேணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது ரிஸ்க் அதிகமாக எடுத்தால் யுவராஜ் சிங்கோட விக்கெட் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்னா அந்த 6 பாலில் ஒரு 4 பால் சிங்கிள்ஸ் ஓடினாலே ஓகே, அந்த ஓவரில் ஒரு 4 அடித்த மாதிரி கணக்கு. திஸ் இஸ் ஹவ் மொமெண்டம் பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஸோ இந்த மாதிரி உங்களோட பிஸ்னஸ்லையோ இல்லை உங்கள் ரிலேஷன்ஷிப்லையோ எதில் வேணால் இருக்கலாம்,
ரிலேஷன்ஷிப்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா அப்படியே ஒரு மாதம் ஃபுல்லாக இல்லை ஒரு 2 மாதம் ஃபுல்லாக அவங்ககிட்ட பேசாமல் விட்டாக்கா நம்ம டிமாண்ட் க்ரியேட் பண்ணலாம். அண்ட் அவங்களுக்கு நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் ஷிஃப்ட் ஆகிடும். இந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா மேபி அது ஒர்க் அவுட் ஆகாமல் போகலாம். ஏன்னா இட்ஸ் ஆல் அபவுட் மொமெண்டம் கேம். ஸோ நீங்கள் லைட்டாக வந்து டச்சில் இருக்கணும். ரொம்ப ஓவராக பேசக்கூடாது, ரொம்ப கம்மியாக பேசக்கூடாது. கம்மியாக கூட பேசிடலாம். பட் நீங்கள் அப்படியே ஒரு விஷயத்தை விட்டுட்டிங்க அப்படின்னா அது அப்படியே போயிடும். அது எதில் இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, அண்ட் எனி டைப் ஆஃப் அட்டாச்மெண்ட் வேணும்னா நீங்கள் லைட்டாக அப்பப்போ தேவைப்படுறப்போ ஏதாவது கொஞ்சம் அப்படியே கிரிக்கெட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்பப்போ சிங்கிள்ஸ் ஆடணும், அப்பப்போ 6 அடிக்கணும், அப்பப்போ 4 அடிக்கணும். லீவ் பண்ணுற டைமில் லீவ் பண்ணணும் பாலை. லைஃப்லேயே நீங்கள் வந்துட்டு ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி நீங்கள் வந்துட்டு தேவைப்படுறப்போ அந்த ஸ்லாட்டில் பால் விழுந்ததுன்னா 6 அடிப்பேனா அடிக்கணும். அண்ட் மற்ற டைமில் லென்த்தில் வருதுன்னா ஜஸ்ட்டு ட்ரைவ் தான் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. அண்ட் பவுன்சர் போடுறாங்கன்னா தலை குனிஞ்சு நீங்கள் வந்துட்டு பால் லீவ் பண்ணி தான் ஆகணும். அப்போ நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவுட் ஆகிட்டிங்கன்னா லைஃபே போச்சு. செகண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் டூயிங் லிஸ்ட். அந்த ஸ்டார்ட் டூயிங் லிஸ்ட்டை வந்துட்டு ஏதோ ஒரு ஒர்க் இப்போ எந்திரிக்கிறீங்க அப்படின்னா டெய்லி போய் ஃபோனை செக் பண்ணாமல், ஃபோனை ஏன் செக் பண்ணாமல் இருங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா அதில் யாரோ ஒருத்தர்கிட்ட நீங்கள் மெசேஜ் எதிர்பார்த்து போவீங்க, இல்லை சும்மா இருக்கிறீங்க ரீல்ஸ் வந்து ஸ்க்ரால் பண்ணுவீங்க. அந்த ஒரு ஃபஸ்ட்டு ரீலில் வர எமோஷன் அந்த டேவோட டோனை வந்து செட் பண்ணிவிடும் உங்களுக்கு. இட்ஸ் பெட்டர் டு அவாய்ட் ஃபோன். ஸோ ஃபஸ்ட்டு எந்திரிச்சோடனே அப்படியே போயிட்டு ஒர்க் பண்ணுறது நல்லது. இல்லை ஏதாவது உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ண பிடிக்கும், உங்களுக்கு பிடிச்ச நல்ல விஷயத்த பண்ணணும். ஃபோன் எடுத்துகிட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணுறதுல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எமோஷன்ஸ் ப்ளே ஆகும்போது அந்த டேவே அந்த டோனே இருக்காது. ஒரு மாதிரி அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் இருக்க ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வந்து ரிலேட் பண்ணிக்கிட்டு அந்த டோனில் உங்களோட டே போயிடும். உங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்குது உங்களோட டேவோட டோன். ஓகேவா? எந்திரிச்சோடனே ஃபோனை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தேர்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவாய்ட் அட்டாச்மெண்ட்ஸ். ஸோ அட்டாச்மெண்ட்ஸ் பற்றி பேசணுன்னா 1 or 2 hour கூட பேசலாம். பட் நான் சிம்பிளாக சொல்லிட்டேன். அவாய்டிங் அட்டாச்மெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு டார்கெட்ஸ். நீங்கள் வந்து எதில் வேணால் இருக்கலாம், பிஸ்னஸில் இருக்கலாம். எஸ்பெஷலி பிஸ்னஸில் உங்கள் ஜாபில் இல்லை மணி மேக்கிங்கில் வந்துட்டு டார்கெட் வந்து செட் பண்ணும். இந்த வருஷம் நான் வந்து ஒரு 1 கோடி ஏர்ன் பண்ணணும், 2 கோடி ஏர்ன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி அந்த அவுட்கமில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிருப்பீங்க. அந்த 2 கோடி எப்போ வரும், எப்படி வரும் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணுறத விட ஸ்ப்ளிட் பண்ணுங்க டாஸ்க்கை. இந்த வாரம் நான் என்ன செய்யணும், இன்றைக்கி நான் என்ன செய்யணும், இந்த ஒரு மந்த்தில் என்ன டாஸ்க்கை முடித்தா எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், இல்லை ஒரு ஃபஸ்ட்டு 6 month வந்துட்டு ஃபவுண்டேஷனாக, நெக்ஸ்ட்டு 6 monthலேருந்து தான் காசே வரப்போதா. ஸோ இந்த மாதிரி எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அந்த பிஸ்னஸ் மாடலை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி டாஸ்க்கை அலைன் பண்ணிவிட்டு அதில் ஒர்க் பண்ணணும். இன்ஸ்டெட் ஆஃப் திங்கிங் அபவுட் தி அவுட்கம். ஸோ அவுட்கம்மை நினச்சி எதுவுமே வரப்போகிறது கிடையாது. அட்டாச்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த டார்கெட்ஸ் எல்லாம் கிரிக்கெட்டில் எடுத்துகிட்டா கூட செகண்ட் பேட்டிங் ஆடி சேஸ் பண்ணி ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் போய்ட்டு நீங்கள் 300 கூட அடிக்கலாம் T20யில். பட் அதே 300 ரன்னை நீங்கள் வந்து சேஸ் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக அந்த டார்கெட் வந்துட்டு நம்மளோட மைண்டில் அப்பப்போ ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருக்கும். அச்சோ 300 ரன்ஸுக்கு மேலே அடிக்கணுமேன்னு சொல்லிட்டு உங்களோட விக்கெட்ஸை விட தான் போகிறீங்க. ஹியூமன் நேச்சர் அது. கிரிக்கெட்டில் அந்த டார்கெட்டை நினச்சி ஆடி மேக்ஸிமம் வந்துட்டு சேஸ் பண்ணி ஜெயிக்கிறது கஷ்டம். சேஸ் பண்ணி ஜெயித்தாலும் பயங்கரமாக இருக்கும். பட் லைஃப்லேயும் அதே தான். நீங்கள் உங்களோட கோல்ஸோட அவுட்கம்மை நினச்சிட்டே இருக்கோம். 2 கோடி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக நமக்கு ப்ரெஷர் ஆகி எந்த வேலையுமே பண்ணாத போய்டும். தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி யூ ஆர் டூயிங் ரைட் நவ். ஓகே, இப்போ அதை நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் அவுட்கம்மை வந்துட்டு நெக்லெக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அதை அவாய்ட் பண்ணோன்னா என்ன பண்ணணும், ஜஸ்ட் அவாய்ட் பண்ணணும், அவ்வளோதான். அவுட்கம்மை பற்றி நினைக்காதீங்க. அதை வந்து லெட் கோ பண்ணிவிட்டு ஓகே இன்றைக்கி நான் என்ன பண்ணணும், அந்த மாதிரி இன்றைக்கி நான் என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த இன்றைக்கி நான் என்ன பண்ணணுன்ற ஒரு தாட் வந்துட்டு ஒரு 30 நாள் சேர்ந்த பிறகு அப்படியே எல்லாமே சேர்ந்து ஒரு என்ன சொல்கிறது காம்பவுண்ட் ஆகி ஒரு நல்ல விஷயமாக உங்களுக்கு வந்து அவுட்கம்மாக கொடுக்கும். ஒன்ஸ் நீங்கள் கொஞ்சம் ரிசல்ட்ஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பிரெயின் வந்து ட்ரைன் பண்ணிக்கும் அதுவே. அண்ட் நீங்கள் டிசைட் பண்ணி பண்ணுற விஷயத்தை அதை அடையிறதுக்கு அதுவே வந்துட்டு உங்களை கூப்பிட்டு போயிடும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு டார்கெட்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவாய்ட் பண்ணுங்கன்னா செட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல, அதை பற்றி நினைக்காம இருங்க. பட் செட் பண்ணுங்கள், அது சப்கான்ஷியஸாக ஓடட்டும். பட் அதில் ஃபோக்கஸ் பண்ணாமல் டாஸ்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. கேட்ச் ஆன் தி ஃபிளிப் சைட். டேக் கேர்.